ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விகிர் சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். புதன்கிழமை அன்று எடுத்த விலாக் தான். என்னுடைய வேலைகளை விலாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே வந்து எழுந்திரிச்சு மழைக்காலம் வந்தாலே சோம்பேறித்தனமும் அதிகமாக இருதுங்கிறது மாதிரிக்க காலையில் எழுந்திரிக்கவே தோணலை. தம்பிக்கு வேற கொஞ்சம் ஜுரமாக அவன் பக்கத்துலேயே வந்து இருந்துக்கிட்டு அம்மா அம்மான்னு எழுந்துக்கவே விடலை. எப்படியாவது ஒரு 4 மணி 4:30 மணிக்கெலாம் எழுந்துச்சி எல்லா வேலையுமே பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக வந்து 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்து பூஜை ஏரியாவில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் தீபம்லாம் வச்சுட்டு என்னுடைய ரொட்டீன் வழக்கு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மழைக்காலம் வந்துட்டால் நம்ம பார்க்குற வேலைகள் எல்லாமே டபுள் டபுளாக பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா? நம்ம துணி துவைச்சி போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாளாக அது மழையிலேருந்து தீபாவளிக்கு பிடிச்ச மழை தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் காலையில் வந்து கொஞ்சம் மழை வந்து விட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் மழை விட்டனால தான் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குமே வந்து லீவ் விட்டுட்டாங்க. அது என்ன ராசினே தெரில. நம்ம நைன்டீஸ் கிட்ஸ் வந்து படிக்கிற காலத்துலேருந்தே அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, அது ஸ்கூல் லீவ் விடுற நாளைக்கு தான் நல்லா வந்து வெயில் அடிக்கும். உண்மையா இல்லையானுங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான் வந்து நல்லா அடிக்கும். அதனால் பாப்பாவுமே ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து போகலை. அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இன்றைக்கி வேலை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு நம்ம அவங்கள வந்து அனுப்புறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லிங் மார்னிங்கே எழுந்துச்சி எல்லா வேலையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி லீவுங்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. எல்லா வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி புதன்கிழமை கந்த சஷ்டி விரத திருநாள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. முருகப்பெருமானை நினச்சி யார் யாரெல்லாம் விரதம் மேற்கொள்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுப்பார். நம்பிக்கையோடு வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுப்பார். இது வந்து உண்மையான முருகர் நினச்சி கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்கிறவங்க வந்து கடைபிடித்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சந்தோஷங்களை வந்து அவங்க வந்து லைஃப்பில் வந்து அடைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து விரதம் மேற்கொள்கிற அனைவருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையுமே வந்து சொல்லிக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு வந்து முருகர்கிட்ட வந்து கேளுங்க. கொஞ்சம் கூட வந்து மனம் தளராதீங்க. நம்பிக்கை முழு மனதோடு வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நம்பிக்கையோடு நம்ம வேண்டுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடத்தி கொடுப்பாரு. என்னுடைய விலாக்லையுமே நிறைய வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முருகப்பெருமான் என்னுடைய லைஃப்பில் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடத்தி கொடுத்துருக்குறாருங்கிறத வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை முருகர்கிட்ட வந்து கேளுங்க. இப்படி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவர் வந்து நம்மளை வந்து கேட்டது கிடையாது. நமக்கு வந்து மனசுக்கு விருப்பமான முறையில் வந்து நம்ம வந்து விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். நான் வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து தம்பிக்கு ஃபீட் பண்ணுறோம். அப்புறம் 2, 3 காரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. குடும்ப சூழ்நிலையில் நம்ம வந்து பார்க்குற மாதிரிக்கே இருக்கும். இப்போ வந்து நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஏரியா. அதிகமாக மீன் வந்து கிடைக்கும். என்னுடைய அத்தை வந்து பார்த்திங்கன்னா மீன் வியாபாரம் பண்ணுறவங்க தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விற்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்ருவாங்க. நான் அதை வந்து சமைக்கிற மாதிரிக்கே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் சமைக்க முடியாது, விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா குடும்பத்தோட நலன் கருதி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யணும். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் யோசித்து நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நான் விரதம் எடுக்கல. ஆனால் வந்து அசைவத்தை வந்து தவிர்த்துட்டு சைவம் மட்டும்தான் சாப்பிட்றேன். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு முருகர்கிட்ட என்னோடய வேண்டுதலை வைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ, நம்ம உடல்நிலை எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து முருகர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வைக்கலாம். எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, முருகர் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்த மாட்டார். நம்ம மனமுருகி நம்ம முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாலே போதும். நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டத்துலேயும் முருகர் வந்து தீர்த்து விடுவாங்க. அது வந்து நம்பிக்கையான ஒரு விஷயம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு தீபம் வச்சுட்டு கொஞ்சம் முருகருக்கு வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தன முல்லை இருக்கு இல்லையா, அது வந்து மழை பெய்யும் நல்லா நிறைய பூக்கள் வந்து வச்சுருந்துச்சு. என்னதான் நம்ம வந்து தண்ணீர் குடமாக ஊற்றி செடிகளுக்கு வளர்த்தாலும் அந்த மழை பெஞ்சு ஒரு சொட்டி ஒரு 10 நிமிஷம் அந்த மழை தண்ணி விட்டாலே போதும். நல்லா அந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருந்தது. பூக்களுமே நிறையா இருந்தது. கொஞ்சம் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டுருந்துச்சு. இந்த மழை தண்ணி படவும் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பூக்கள்லாம் பூத்துருந்ததோ அது எல்லாமே எடுத்துகிட்டு
முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்களுமே கட்டி போட்டுட்டு இன்றைய நாள் வந்து நல்ல நாளாக அமையன்னு சொல்லிட்டு என்னால் வந்து விரதம் எடுக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தானே இருக்குது. ஒவ்வொரு பெண்களுமே நம்மளுடைய சந்தோஷத்திற்காக வாழ நினச்சோம்னா அது எந்த அளவுக்கு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலச்சிருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நம்ம ஃபேமிலியும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம மனசில் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஃபீல் பண்ணலை, முருகரை நினச்சிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னுடைய விரதத்தை வந்து நான் வந்து கடைபிடிக்கிறேன்னு முருகர்கிட்ட வந்து வேண்டியிருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து மெக்கானிக்கல் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறபோது சாப்பாடெலாம் வந்து அவங்க சமைச்சு தான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் தான் மேக்ஸிமம் வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஃபன் ஐட்டம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக பிடிக்காது. இந்த தோசை, இட்லி அந்த இதெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அந்த மழை காலத்துக்கு அதுக்கு வந்து சுடுகஞ்சி வச்சு கொஞ்சமாக துவையல் வச்சு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தம்பிக்குமே வந்து கொஞ்சம் அவனுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த இட்லி, தோசை கொஞ்சம் முடியாதனால அவனுக்குமே அந்த செரிமானம் ஆகாது இல்லைன்னா, அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, காலை சாப்பாடை வந்து சுடுகஞ்சியும் கொஞ்சம் துவையலும் தான் அன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். பாப்பாவுமே ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலை நேரத்தில் சாப்பாடு வந்து சாப்பிட்றது வந்து செட் ஆகாது. அது சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எப்போதுமே தூக்கம் வந்துடும். அதனால் மெயினாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த டிஃபன் ஐட்டம் தான் எனக்கு வந்து நான் மெயினாக வந்து விரும்புவேன். நைட்டுமே ஏதாவது இட்லி ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுக்குருவேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உப்புமா அந்த மாதிரி ஏதாவது தான் நான் வந்து சமைச்சு வந்து சாப்பிட்டுக்கிறது. இந்த மாதிரி தான் வந்து சாப்பாடு வந்து எனக்கு வந்து பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக அந்த சாப்பாடு வகைகள் தான் வந்து விரும்புவாங்க. அதனால டிஃபன் ஐட்டம் கொஞ்சம் போடுறதெல்லாம் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கம்மி தான். அப்போ கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நைட்டு வந்து இட்லியுமே ஒரு 4 இட்லி போல் மீதம் போணுச்சு. அது இட்லி உப்புமா வந்து இட்லி வந்து அதிகமாக பாப்பா வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த இட்லி உப்புமா தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையுமே கொஞ்சமாக வந்து தாளித்து விட்டுட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அந்த உதிர்த்த இட்லி வந்து இருந்துச்சுல்ல, அது நல்லா உதுத்தி போட்டு அதையுமே நல்லா வந்து தாளித்து விட்டுக்கிட்டேன். மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டில் வந்து செய்கிற பொருட்கள் அனைத்துமே வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து சமையலில் வந்து யூஸ் பண்ணாலே வந்து அது வந்து நல்லா நம்ம குடும்பத்துக்கு ஒரு லட்சுமி கடாட்சத்தை வந்து உண்டாக்கும். சாப்பாடு விஷயத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் அதிகமான எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சே வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து எப்போதுமே சமைப்பேன். இது ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்ம சாப்பாடு நமக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை வந்து நமக்கு தெரியாது. நான் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். வெளியூருக்கு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் எனக்கு வந்து அந்த சாப்பாட்டினுடைய அருமையே வந்து புரிய ஆரம்பிச்சது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ தான் சாப்பாடு இருந்து நமக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாலும், அப்போ வந்து நம்ம வெளியில் போய் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் நமக்கு வந்து அதிகமாக தெரிகிறதில்ல. அந்த வெளி சூழ்நிலை வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து அதிகமாக அது தெரியாது. இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னென்னலாம் சுச்சுவேஷன்லாம் வந்து பார்க்குறாங்க. இப்போ வீடு பக்கமே இருக்குது, வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகமாக ஒன்றுமே தெரியாது. இதே நம்ம வீடெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியூரில் போய் தங்கி ஒரு ரூமில் தங்கி நம்ம வேலைகளை வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது சாப்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப அது வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கஷ்டம் வந்து தெரில. அந்த ஒரு வேலைக்கு போய் அங்கே சாப்பாடு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு வேளையும் நம்ம சாப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா, ருசியான சாப்பாடு சாப்பிடவே முடியாது. நமக்கு பிடிச்ச சாப்பாட வந்து சாப்பிட முடியாது. ஏதோ வந்து சாப்பாடு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். அந்த ஒரு நாட்கள் நான் காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற நாட்கள் வந்து அந்த வேலை பார்த்த நேரத்தில் எனக்கு ரொம்ப வந்து மனசு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாப்பாடை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அந்த சாப்பாடு மேலேயே ஒரு மரியாதை வந்துடுச்சுன்னே சொல்லலாம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அளவோடு எப்போதுமே சமைப்பேன். வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாப்பாடு எப்போதுமே நான் வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து வைக்கிறது. அது மீதம் ஆயிடுச்சுன்னா
காலையில வந்து என்னுடைய கணவர் வந்து கஞ்சிக்கு சாப்பிடுவாங்க. நம்ம மாமாவுமே வந்து பார்த்திங்கன்னா, கஞ்சி தான் அதிகமா வந்து விரும்புவாங்க. அதனால மேக்ஸிமம் வந்து சாப்பாடு இந்த மாதிரி தான் நான் வந்து சமைச்சுக்கிறது. என்னுடைய ஒரு ஆசை என்னென்னா, யூடியூப் சேனல்ல வந்து சேலரி சம்பளம் வருது இல்லையா? அது வந்ததோட ஒரு 10 பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சைவ சாப்பாடு வந்து சமைச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது வந்து நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய சப்போர்ட்டுமே எனக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். நெறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய சிஸ்டர் வந்து இப்போலாம் வந்து குடுக்குறீங்க. எல்லாருக்குமே என்னுடைய அன்பான நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் வந்து இல்லை. உண்மை அதுதான். அதனால் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில கொஞ்சம் சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா, காலையில சுடுகஞ்சி அதெல்லாம் வச்சு விட்டுட்டு, மதியத்துக்கு வந்து கொஞ்சம் ரசம் வச்சு புடலங்காய் கூட்டு வந்து எனக்கு வந்து புடலங்காய் கூட்டும், ரசம் வந்து வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நான்வெஜ் இந்த மீன் இந்த வாழை மீனெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். அவங்களாம் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக. இப்போ புடலங்காய் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டுக்கிட்டோம்னா, நல்லா ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இந்த தண்ணீர் சத்து நிறைந்த காய்கறிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப தண்ணீர் வந்து விடக்கூடாது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, ரசம் வந்து வச்சு விட்டுட்டேன். ரசம் வந்து மிளகு ரசம் வைக்கல, பூண்டு ரசம் தான் கொஞ்சம் வந்து சிம்பிளாக வச்சு விட்டேன். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். பாப்பா கொஞ்சம் வந்து தக்காளி சாதம் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஒயிட் ரைஸ்லாம் போட்டு இப்போ 3 பேருக்குமே சேர்ந்த மாதிரி வந்து தட்டில் போட்டுட்டுட்டு கொஞ்சம் வந்து புடலங்காய் கூட்டுமே வந்து வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம். வேற ஒரு விலாகில் பார்க்கலாம். நன்றி.